Subscribe for more content. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.12 9th sum. The hypotenuse of a right angle triangle is 25 cm and it is perimeter 56 cm. Find the length of the smallest side. ஒரு right angle triangle கொடுத்திருக்காங்க. Right angle எப்படி இருக்கும்? இப்படி L shapeல இருக்கும். இப்படி இருந்தா அது right angle triangle. இதுல hypotenuse அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹைப்போட்டனஸ் என்ன கொடுத்துருக்காங்க 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர். இப்போ இங்கே தீட்டா இருக்குது அப்படின்னா இதுக்கு எடுத்த மாதிரி உள்ள சைடு தான் என்ன சைடு ஆப்போசிட் சைடு. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஏ இதை பி இதை சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க பெரிமீட்டர் ஈக்குவல் டு 56 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூவை நம்ம ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துக்கோம். இதோட வேல்யூவை நம்ம ஸ்மால் பி ரெண்டுமே தெரியாதுன்றனால இதை ஸ்மால் ஏ இதை ஸ்மால் பின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 56. ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56 இந்த 25 ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது -25 மாறும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சப் பண்ணோம்னா 31. 56 - 25 31. So B equal to 31 minus A plus A equal to consider போகும்போது minus A வா மாறும். So B ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. பித்தாகரஸ் தேற்றத்தின்படி AB ஸ்கொயர்ட் plus AC ஸ்கொயர்ட் equal to BC ஸ்கொயர்ட்னு எடுத்துக்கிறோம். அப்போ AB ஸ்கொயர்ட் என்னது A ஸ்கொயர்ட் plus B ஸ்கொயர்ட் equal to 25 ஸ்கொயர்ட்னு எடுத்துக்கிறோம். ஏ ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்கிறோம். பியோட வேல்யூ நமக்கு தெரியும் ஃபைன் பண்ணியிருக்கோம் 31 மைனஸ் ஏ இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர்டு. ஸோ ஏ ஸ்கொயர்டை அப்படியே எழுதிக்கிறோம் ப்ளஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2EBன்றது ஃபார்முலா. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன 31 பியோட வேல்யூ என்ன ஏ. ஸோ இப்போ ஏ ஸ்கொயருக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதலாம் 31 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஏவோட வேல்யூ 31 பியோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர்டை அப்படியே எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 31 ஸ்கொயர் பண்ணால் 961 ப்ளஸ் இந்த ஏ ஸ்கொயர்டை அப்படியே எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 31 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 62 × A ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது இந்த ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயரை ஆட் பண்ணால் 2A ஸ்கொயர்னு எழுதலாம் மைனஸ் 62A ஆர்டராக எழுதிக்கிறோம் ஏ ஸ்கொயர் ஏ அடுத்தது நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 25 ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே என்ன வரும் நம்ம டேரெக்டாக இங்கே எழுதிக்கிறோம் 625 961 எடுத்து எழுதிக்கிறோம். இந்த 6 எதுவும் மைனஸ் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும் மைனஸ் 625 ஈக்குவல் டு 0 மாறுது. ஸோ 2A ஸ்கொயர்ட் மைனஸ் 6-2A இப்போ இது ரெண்டுத்தையும் சப் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் சப் பண்ண என்ன வரும் ப்ளஸ் 336 பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டுக்கணும் பெரிய நம்பர் இதுதான். ஸோ அப்போ இந்த சிம்பிளை போட்டு ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா இந்த நம்பர் வரும் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிடும். இப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் 2ஆல் மைனஸ் 31A ப்ளஸ் 168ன்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைன் பண்ணணும் ஏன்னா இது பெரிய நம்பர் அதனால நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைன் பண்ணோம்னா இந்த 168 மேலே எழுதிக்கிறோம். இந்த சென்டரில் உள்ள -31 கீழே எழுதிக்கிறோம். இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 168 வரும் அப்படின்னா 24 × 7 இந்த மைனஸ் சிம்பிளை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும். இங்கேயும் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 24 × 7 168 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -31 வரும். அப்போ ஃபேக்டர் என்ன இங்கே ஏ இருக்கிறதுனால A - 24ன்னு எழுதலாம். இங்கே என்ன எழுதலாம் A - 24 × A - 7 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். 24 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று A - 7 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று. இப்போ A ஈக்குவல் டு -24 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 24 மாறும் ஏவோட வேல்யூ 24. அதேமாதிரி A ஈக்குவல் டு -7 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 7 மாறும். இப்போ A ஈக்குவல் டு 7. ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுனா 7 தான். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த
ஸ்மாலஸ்ட் சைடு வந்து என்னது 7 சென்டிமீட்டர். இதுதான். ஸோ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.